ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புது டிஷ் தான். அதுவும் நான் யோசிச்ச டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷு நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்ற ரிவ்யூவில் பார்ப்போம். நம்ம எப்போவுமே ஒரு டிஷ்ஷு செஞ்சோம்னா லாஸ்ட்டில் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்றைக்கி சொல்லுவோம். ஓகே கைஸ், வாங்க உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் காமிச்சிடுறேன். தான் கைஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 பிஸ்கெட் மால்கிஸ்ட் எடுத்துருக்கேன், கொஞ்சம் பால், அப்புறம் சுகர். இப்போ நம்ம இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு தான் எப்படி ஒரு சூப்பரான டிஷ் செய்யணும்னு பார்க்க போகிறோம். சூப்பராக இல்லையான்னு தெரியாது, லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம ப்ராசஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கு இந்த 2 பிஸ்கெட்ஸை அரைச்சிக்கலாம். நம்மளோட மால்கிஸ்ட்டை நல்லா அரைச்சிக்கிட்டோம் கைஸ். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பால் தான் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கம்மியாகவே பால் ஊற்றுங்க. பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் பால்ஸ் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரைஸ் இப்போ நம்ம செஞ்ச அந்த இதை நல்லா பால் ஊற்றி சர்க்கரைலாம் போட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம உருண்டை பிடிச்சி செஞ்சிட்டோம். இப்போ வாங்க சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம், இந்த ரெசிபியோட ரிவ்யூக்கும் வந்துட்டோம். வாங்க ஒரு பால் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி தான் இருக்குது பார்க்க. சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சிக்னேச்சர் டெசர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து சாப்பிடுங்க, நாக்கு வரல வைக்குது. அதாவது நாக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ சம்மர் வேறு வந்துருச்சு கைஸ், நிறையா தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் வித் இஷான். நம்ம அடுத்து வேறு ஏதாவது குக்கிங் வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் இஷான் வேல். பாய்.